வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து இன்னைக்கு ஒரு கிராமத்து ரெசிபி தான். ரொம்ப ஒரு உடம்புக்கு நல்லதை கொடுக்கறது. இப்போ எல்லாருமே உளுந்தை பொறுத்தவரையிலையும் நம்ம தீட்டின உளுந்து தான் வெளியில் வாங்குறோம். கருப்பு உளுந்து யாருமே நம்ம வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. அந்த கருப்பு உளுந்து தோலில் நமக்கு அவ்வளோ ஒரு சத்து இருக்கு, இரும்பு சத்து கொட்டி கிடக்கு. அந்த கருப்பு உளுந்தை நம்ம அப்படியே பயன்படுத்தினா நம்ம உடம்புக்கு நல்லது. அது சாதாரணமாக வறுத்து கொடுத்தாலோ களி கிண்டினாலோ இப்போ இருக்கிறவெல்லாம் அதை சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால இந்த கருப்புளுந்தை நம்ம ஒரு உருண்டை, இப்பெல்லாம் நீங்கள் மில்லட் உருண்டைன்னு சொல்கிறீங்களே, இது அந்த காலத்திலேயே உண்டு. அந்த கருப்பு உளுந்தை நம்ம உருண்டையாக பண்ணி நம்ம வீட்டில் டப்பியில் போட்டு வச்சுட்டா குழந்தைகளுக்கெல்லாம் வரும்போது போகும்போது கொடுக்கலாம். உடம்புக்கு நல்ல பயன் தரும். ஒரு நல்ல ஒரு இனிப்புன்னு கூட சொல்லலாம். அது வாசனையும் நல்லா இருக்கும், குழந்தைங்க சாப்பிடும். இன்னைக்கு அதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம். கருப்பு உளுந்து இது மாதிரி கடையில் எல்லா ஸ்டோர்ல எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. இங்கே கிராமத்துலேயும் எங்களுக்கெல்லாம் இந்த உளுந்து கிடைக்கும். இது இப்போ 1 கப்பு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து. இதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் ஒரு 5 6 ஏலக்காய் போட்டுக்கலாம். சுக்கு ஒரு துண்டு, இடுப்பு வலி உடம்பு வலி இதுக்கெல்லாம் நமக்கு நல்லது. சுக்கு ஒரு துண்டு. நெய் தான் இதுக்கு வீட்டில் வெண்ணெய் எடுத்து காய்ச்சின நெய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, இதில் சர்க்கரை உபயோகம் பண்ணலை. நாட்டு சர்க்கரை, இந்த உழவன் சர்க்கரைன்னு நம்ம நல்ல சர்க்கரை கிடைக்கிறது, காடியில் கிடைக்கிறது, எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிறது. அதுதான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் இன்னைக்கு உபயோகப்படுத்த. முந்திரி சின்னதாக உடைச்சு இதில் உருண்டைக்கு போட வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான். சீக்கிரம் நம்ம இதை பண்ணி வச்சிடலாம். அதனால இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இந்த இரும்பு கடம் தான் போட்டிருக்கேன் எப்பவும் போல. இந்த கருப்பு உளுந்த ஒரு அடியை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வாசனை வர வரையிலும் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வறுக்கிறேன். நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டோம்னா இது நல்லா இருக்கும். இல்லாட்டி பிசு பிசுன்னு உளுந்து வறுக்கலைன்னா பிசு பிசுன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது, கையில் ஒட்டும். நல்லா நம்ம சிகப்பாக வறுத்துட்டோம்னா அது கையில் ஒட்டாது. வாசனையும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போதான் வறுக்கிற வாசனை வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துட்டு இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம இதை எடுக்கிற இந்த தாவாளத்தில் இந்த மாதிரி நான் எல்லா உளுந்தையும் வறுத்துட்டு காமிக்கிறேன். இந்த உளுந்து நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ளே சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு 7 8 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காயும் வாசனை வருது. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ இதையும் கொஞ்சம் வறுத்தா நமக்கு நிறைய பொடி கிடைக்கும், மிக்சியில் தட்டுப்படாமல் இருக்கும். கொஞ்சம் வறுத்துட்டோங்க. இப்போ இந்த முந்திரி நெய்யில் வறுத்துக்கிறேன். சட்டி காஞ்சிருக்கு, அடுப்பு அணைச்சிட்டேன். எப்பவுமே நெய் சூடாயிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு முந்திரி போட்டுக்கலாம்.
இந்த உளுந்த அரைச்சுன்னு வந்துடலாம் மிக்சியில. நிறைய நீங்க பண்றதா இருந்தா மிஷின்ல கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமா பண்றதா இருந்தா நம்ம வீட்டுல மிக்சியில அரைச்சிக்கலாம். நான் சுக்கு வந்து நல்லா தட்டிட்டேன், மிக்சியில இது விடாம சுக்க போடுறேன். இந்த வறுத்த ஏலக்காயும் இதோடய போடுறேன். போட்டு நல்லா நம்ம சலிக்க தான் போறோம், சலிச்சுக்கலாம். இது நான் பாதி அரைச்சிருக்கேன். அரைச்சு நம்ம இத சலிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பாதி நான் அரைச்சிருக்கேன், சலிச்சிருக்கேன். அடுத்தப்புல மீதி இருக்கிறதையும் அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்து காமிக்கிறேன். இப்ப இத 2 ஈடா போட்டு நான் அரைச்சு சலிச்சிருக்கேன். முதல் ஈடுல வந்து சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுத்தது வெறும் உளுந்துதான் போட்டேன் மீதி இருக்கிறத. நீங்க என்ன பண்ண 2 மாவையும் ஒன்னா நல்லா கலந்துக்கணும். அப்பதான் எல்லாத்துலயும் வாசனை நல்லா சேர்ந்து ஈவனா இருக்கும். அதனால நல்லா இத கலந்துருங்க. இப்ப நெய்யை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். லேசா சூடு பண்ணா நல்லா உருட்ட வரும். சூடு பண்ணிப்போம். நெய் சூடானா போறோம், ரொம்ப காஞ்சா நம்ம கை சூடும். அதனால உருக்கினா போறோம் நெய்யை. இந்த வறுத்து வச்ச முந்திரியை நான் இதுல போடுறேன். ஏற்கனவே ஏலக்காய் சுக்கு எல்லாம் நம்ம போட்டு அரைச்சாச்சு. ஒரு அளவு, ஒரு கப்புக்கு 1.5. நீங்க எந்த அளவுல உளுந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு நீங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்ப நல்லா நம்ம வந்து கலந்துடணும், எல்லாம் ஒண்ணு சேர்றாப்புல. எப்பவுமே நம்ம எந்த உருண்டை பிடிச்சாலுமே நல்லா கலந்துட்டோம்னா ஒரே சமமா இருக்கும் எல்லாமே. இப்ப இது ஒண்ணா கலந்தாச்சு. ஒரேடியா நம்ம நெய்யை ஊற்றக்கூடாது. எந்த உருண்டை பண்ணினாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவை தள்ளிண்டு, இந்த பாருங்க நெய் நல்லா சூடா உருகி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊற்றிக்கலாம். கருப்பட்டி சேர்க்கிறவா சேர்த்துக்கலாம், நல்ல வெல்லம் சேர்த்துக்கிறவா சேர்த்துக்கலாம். எந்த சுவை உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய், முந்திரி, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவு சின்னதா வேணா சின்னதா ஊற்றிக்கலாம், பெருசா வேணா பெருசா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு உதிர்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஒரு சொட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப சுவையா தான் இருக்கும். உதிராப்புல இருந்தது அப்படின்னா ஒரு சொட்டு நெய்யை சேர்த்துட்டு ஊற்றிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்ப நான் அரைச்ச எல்லா உளுந்து மாவையுமே நான் உருண்டையா உருட்டிட்டேன். இந்த கருப்புளுந்து உருண்டை நீங்க எல்லாரும் அவசியம் வீட்டுல எல்லா இல்லத்தரசிகளும் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியல, உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, 2 நம்பரும் இருக்கு, நீங்க அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க வந்து அனுப்பி கொடுக்குறோம்.
இப்ப இந்த அற்புதமான கருப்பு உளுந்து உருண்டை நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு ரொம்ப செலவில்லை, கொஞ்சம் உளுந்து இருந்தா போதும். முன்னாடியே நீங்க பொடி பண்ணி வச்சுட்டு கூட வேணுங்கும் போது கூட இது மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அந்த காலத்துல பெரியவளான குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இது கொடுப்பா. ஏன்னா களியா சில பேருக்கு பிடிக்காதுங்கும் போது இந்த உருண்டையா பண்ணி கொடுத்துருவா. இப்ப சாதாரணமாவே எல்லாருக்கும் மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாமே இருக்கு. அந்த எல்லா எலும்பு சம்பந்தமான எல்லா உபாதைகளுக்கும் நமக்கு இந்த கருப்பு உளுந்து நல்லது. அப்பெல்லாம் இட்லிக்கு எல்லாமே வீட்டுல உளுந்து இருக்கும். இட்லி, தோசை எதா இருந்தாலும் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணோம். இப்ப எல்லாமே தீட்டி கடையில எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. கூடுமான வரையிலும் கிராமத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கருப்பு உளுந்து கிடைக்கிறதோ அதை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம். தொகையில கூட நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்காம கருப்பு உளுந்து வச்சு தொகையில அரைச்சிக்கலாம். அது மாதிரி கூடுமான நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து பழகிக்கலாம். இது மாதிரி நீங்க செஞ்சு வீட்டுல ஒரு டப்பியில போட்டு வச்சுட்டீங்கன்னா குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வரும்போதோ அல்லது வெளியில போயிட்டு வரும்போதோ கொடுக்கலாம். வீட்டுல இருக்கிற பெரியவாளுக்கு கூட இதை 1-2 கொடுக்கலாம். எல்லாருக்கும் இது உடம்புக்கு நல்லது. சுக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும். முந்திரியில சத்து இருக்கு, நமக்கு நெய்யில சத்து இருக்கு. எல்லாத்துக்கும் இது நல்லது. ஏலக்காய் வாசனை இதுல போட்டே நம்ம அரைச்சிருக்கோம், ஏலக்காயும் சுக்கும். நீங்க எல்லாரும் இதை ஒரு தடவை பண்ணி உங்க வீட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கம்மாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.